புனித பவுலடியார் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை எதிர்த்தாரோ அதற்கு நேர்மாறாக ஒரு கிறிஸ்து அவனாகவே அவர் வாழ்ந்தார். எனவேதான் அவர் சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வில் ஒப்பற்ற செல்வம். அந்த இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்ள இந்த உலகம் கருதுகிற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? வேதனையோ கலாபனையோ நெருக்கடிகளோ எதுவுமே என்னை பிரிக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய மறு கிறிஸ்துவாகவே இருக்கிறேன். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற அந்த வேட்கையோடு கிறிஸ்து அவராகவே அவர் மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அவருக்குள் ஊடுருவினார். எப்பொழுது அவருக்கு அந்த இடி போன்ற மின்னல் போன்றவை அவரை தாக்கியதோ அந்த நேரத்திலே அவர் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்தவராக மாறி கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலும் வார்த்தையிலும் செயல்களிலும் கடிதங்களிலும் அவரை எண்பித்து வெளிப்படுத்தி காட்டினார்.